வணக்கம். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே பிஸியாக இருக்கீங்க எல்லாரும். விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து ஒரே பரபரப்பாக நியூஸு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வித்தியாசம் தெரியுது. இன்னும் குழந்தைங்கள்லாம் பார்க்குதுங்க அரசியல் நியூஸ் எல்லாம். விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. யாரும் எதிர்பார்க்காதது. நான்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கல. இப்போ நம்ம அவரை பாராட்ட வரோமா அப்படின்னா பாராட்டெல்லாம் வரல. நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சினா சீமான் கட்சி இல்லை, நாம் தமிழர் கட்சி. இதில் மாற்று கருத்தெல்லாம் மாற்றிக்க வேண்டாம். ஆனால் இப்போ வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. நமக்கு தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர். வாழ்த்துக்கள். போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். இங்கே வந்து டிஎம்கேங்கிற ஒரே ஒரு பார்ட்டி தான் தமிழ்நாட்டில். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பார்ட்டிங்க தான் சண்டை. டிஎம்கேவுக்கு ஒரு 20-25% ஓட்டு இருக்கும். மீதி இருக்கிறத வந்து யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க. மீதி இருக்கவங்கலாம் எப்படி கூட்டணி அமைக்கிறாங்களோ இதுதாங்கிறத தெளிவாக பேசியிருப்போம். இதில் இப்போ மீதி இருக்கிற எல்லாருமே தமிழர்கள். இந்த டிஎம்கே தவிர டிஎம்கேல நிற்கிறவங்கள இதுலேயும் 1-2 பேர் தமிழர்கள். நம்ம இவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் எல்லாம் பக்கா தமிழர், முஸ்லீம்ஸ் எல்லாம் தமிழர்கள். சிபிஏ அதை சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வந்து தமிழர்களா இல்லை இது சைனீஸா இல்லை ரஷ்யன்ஸாங்கிறது அது நமக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லாதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். மீதி ஆளுங்கள்லாம் தமிழர்கள். ஸோ இப்போ ஜெயிச்சதும் ஒரு தமிழர் தான். தெலுங்கு, அதாவது தெலுங்குன்னு சொல்லக்கூடாது. தெலுங்கு ரொம்ப நல்ல மொழி. தெலுங்கு நல்ல மக்கள். இந்த திருட்டு திராவிட மக்கள் மட்டும்தான், டிடிஸ் மட்டும்தான் வெரி பேடு. நம்ம வந்து தெளிவாக இருப்போம் நம்ம கருத்தில். இப்போ வந்து 38% வச்சுக்கோம். 38% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காப்புல. இதில் வந்து 34, 38 ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. நம்ம 37ன்னு வச்சுக்குவோம், 38ன்னே வச்சுக்குவோம், இல்லை 35ன்னே வச்சுக்குவோம். என்னப்பா என்ன இதில் வந்து அப்படின்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிறது அதெல்லாம் சொல்ல முடியாத அளவு. அது எவ்வளோ பெரிய வெற்றி இது. டிஎம்கே வந்து 31% வாங்கியிருக்கு அப்படின்னா அது வந்து கட்டாயமாக டிஎம்கே இல்லை, அதோடைய கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 100 கட்சி கூட வச்சுருக்காங்க. 100 கட்சின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கட்சி இருக்கும். இயக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தெலுங்கு இயக்கம், இந்த தெலுங்கு இயக்கம், அந்த கிறிஸ்டின் இயக்கம், அந்த முஸ்லீம் இயக்கம், இந்த முஸ்லீம் இயக்கம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து கூட்டணி அமைச்சு தான் வந்து இந்த ஓட்டு சதவீதம் வந்திருக்கு. இல்லைன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 25% மேலே ஓட்டு சத்தியமாக கிடையாது. ஆக்சுவலாக 20% மேலே ஓட்டு கிடையாது. இதில் வந்து நம்ம விசிகேயோட ஓட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது நல்லா சூப்பராக. ஏன்னா விசிகேக்காரங்க வந்து சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அவங்க பல இடத்துல நான் பார்த்துருக்கேன். விசிகே மக்கள்லாம் வந்து டிஎம்கேக்காரங்க மாதிரியே பேசுவாங்க. என்னோட நண்பர்களே இருக்காங்க நிறைய பேர் வந்து விசிகேக்காரங்க மாதிரியே தான் பேசுவாங்க. சாரி விசிகேக்காரங்க டிஎம்கேக்காரங்க மாதிரி பேசுவாங்க. அவங்க வந்து இந்த தமிழர்களுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை வந்து அந்த அளவுக்கு டிஎம்கே வந்து தெளிவாக அவங்கள பிரித்து கையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் வரைக்கும். ஸோ மெஜாரிட்டி மைனாரிட்டி அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதெல்லாம் உடச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதில் நமக்கு பிடிக்காதது, நமக்கு ஆப்வியஸாக தமிழர்களுக்கு துரோகம் பண்ண ஒரே கட்சி இப்போ பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி பண்ண கட்சி காங்கிரஸ். ஆப்வியஸ்லி இது நமக்கு ஒத்து வராது. பட் அதுக்காக அரசியலில் மெயின் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும், சைடு கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். சைட் கான்செப்டில் இதெல்லாம் சரி ஓகே அக்செப்டட் அப்படின்னு வச்சுக்குவோம். மெயின் கான்செப்ட் தமிழர் ஆட்சி அமைச்சிருக்காரு. தமிழ் மக்களுக்காக தமிழர்கள் ஓட்டு போட்டு, பெரும்பான்மையினர் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காரு. இதில் அடுத்து முக்கியமான விஷயம்னா, நம்ம வன்னியரசு பதவியேற்றிருக்காரு. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுகிறதெல்லாம். அவ்வளோ அழகாக பேசுவாப்புல. என்ன இந்த டிஎம்கேவுக்கு ஜால்ரா அடிக்கிறது மட்டும்தான் தலை சுற்றுற மாதிரியே இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும்
ஒரு ரெகக்னிஷன் கூட இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். மொத தடவையாக விஜய்க்கு ஏதாவது ஒன்று நன்றி சொல்லணும் அப்படின்னா அது விசிகாவுக்கு கொடுத்துருக்க மரியாதை. அவங்கள வந்து போன 5 வருஷத்தில் எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ சனாதன பார்ட்டி பிஜேபிங்கிறது, பிஜேபி சமாதான பார்ட்டியான்னு எனக்கு தெரியாது, டிஎம்கேங்கிறது ஒரு பக்கா சனாதன பார்ட்டி. போய் சாமியாருங்கள்லாம் காலில் விழுந்து காலை அபிஷேகம் பண்ணி காலை தொடச்சி கழுவிட்டு வருவாங்க. வீடியோ இருக்குது நிறையா, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஆனால் இங்கே இந்த பக்கம் வந்தால் சேரை போட்டு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைப்பாங்க, தள்ளி உட்காருன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் உட்காரு அந்த பக்கம் போய் நில்லும்பாங்க. சனாதனத்துக்குள்ள ஒரே பார்ட்டின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி எல்லாம் கிடையாது, ஏடிஎம்கே எல்லாம் தோற்று போயிடும். டிஎம்கே தான் பக்கா சனாதன பார்ட்டி. இதை வந்து பல இடத்துல பல பேர் க்ளீனாக பிரித்து விட்டுருக்காங்க, பிரின்னு பிரிச்சுருக்காங்க. ஆனால் பேசுகிறதெல்லாம் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அதை விடுங்க. இங்கே இவர் ஒருத்தர் இந்த சைடில் நிற்கிறார் பார்த்தீங்களா, அதி புத்திசாலி. இவர் என்னமோ 35% ஓட்டு போட்டு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்கள் ஒன்றும் மெஜாரிட்டி மக்களுக்கு இது இல்லைங்க. டேய், உங்களெல்லாம் போன 60 வருஷமாக இப்படி தாண்டா தேர்ந்தெடுக்கிறாங்க. இது கூட தெரியாத ஒரு அரசியல் நடத்துகிற நீ இன்னும் பிரசிடென்ட் ரூல்லையா இருக்க, இல்லை டைரக்ட் எலெக்ஷனில் இருக்கியா 50% மேலே ஓட்டு வாங்கணும்னு? நீங்கள்லாம் 20% அது கூட வாங்கினது இல்லைடா. ஒரு ஆள் தனியாக நின்று 35% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பேச்சுன்னு பேசுகிறாங்க. இதையும் வந்து ஐயோ கடவுளை, சரி அதை விடுங்க. நமக்கு இங்கே ஒரு குரூப் கிளம்பிருச்சு, நான் முக்குளத்தோர் தான், முக்குளத்தோருக்கு இப்போ சரியான ரெப்ரசன்டேஷனில் ஏமாற்றிட்டாரு அப்படி இப்படின்னு. இவ்வளோ நாள் முக்குளத்தோர் வன்னியர்லாம் நல்ல போஸ்ட்டில் நல்லா இருந்திருக்காங்க. ஒரு தடவை வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. முக்குளத்தோர்லேயும் காரைக்குடி எம்எல்ஏவை வந்து மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அதெல்லாம் மேட்டர் இல்லை. முக்குளத்தோருக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க முக்கால்வாசி பேர் படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு இதில் இருக்காங்க, சண்டை போடுற தகுதியோட திறமையோடு இருக்காங்க. செய்ய வேண்டிய மீதி இருக்கிற ஆட்களுக்கு செய்ய வேண்டியதுங்கிறது அது ஒரு ஜனநாயகத்தோட கடமை. அந்த கட்சி வந்து விசிகே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல கூட உட்கார்ந்ததில்லை. அவங்க மக்களுக்காக அவங்களுக்கு எதுவும் செய்யவும் விட்டதில்லை. வன்னி அரசெல்லாம் டிஎம்கே சார்பை தவிர மீதி எல்லாம் வன்னி அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல டைப்பு. கட்டாயமாக அவங்க மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வாருங்கிறத கட்டாயமாக நம்புவோம். அவங்க மக்கள்னு சொல்கிறதே தப்பு. நம்ம தமிழர்களுக்காக, நம்ம தமிழில் ஒரு குரூப்பு அவங்களுக்காக ஏதாவது நல்லது செய்வாருன்னு கட்டாயமாக நம்புவோம். இது அடுத்த பிரச்சனை. ஐயோ ஐயரை ஆக்கிட்டாங்க, ஐயரை ஹெச்ஆர்என்சிக்கு போட்டாங்க. அவங்களும் தமிழர் தான், தமிழர் தெலுங்கு ஐயர் 2 ஐயர் இருக்காங்க. தெலுங்கு ஐயர்கள்லாம் வந்து காஞ்சிபுரத்தில் நிறையா இருப்பாங்க. இவன் தமிழா தெலுங்கான்லாம் தெரியல, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஹெச்ஆர்என்சியை தூக்கி வேறு எங்கேயாவது கொடுத்துட்டு போகாமல் இருந்தால் சரி, கேஸ் வந்துச்சுன்னா ஒழுங்காக நடத்தினா சரி. மற்றபடி எல்லாம் ஐயர் இருந்தா என்ன, யார் இருந்தா என்ன. ஐயரை வந்து டிஎம்கே தான் வந்து ஐயரை வந்து கோயிலுக்குள்ளே விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏன் மாற்றிருக்க வேண்டியது தானே உங்கள் சட்டம்? நீங்கள் தான் கிட்டத்தட்ட 60 வருஷம் மாற்றி தானே 2 கட்சி இருந்தீங்க. ஐயருங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, ஏன் படிப்பின் அடிப்படையில் தான் போகணும் அப்படின்னு ஒரு கோர்ஸ் தொடங்கி, இந்த கோர்ஸில் பாஸ் பண்ண மற்றதுக்கெல்லாம் கோர்ஸ் வச்சு பாஸ் பண்ணி அதில் இன்டர்வியூ எடுத்து தானே உள்ளே போகிறோம். ஏன் ஐயருங்களுக்கும் அது மாதிரி தீட்சிதர் ஆகணும், ஐயர் ஆகணும்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கோர்ஸ் உண்டு, அதில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு தான் நாமம் போட்டுக்கிற உரிமை இருக்குது. ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறவங்க தான் ஐயருன்னு ரூல் போட வேண்டியதானே. பேசிக்கு நீ பண்ணல, இப்போ இவன் பண்ணலன்னு கத்திக்கிட்டு இருக்க. என்ன கான்செப்ட்னே தெரியல. ஐயோ கடவுளை, எல்லாத்தையும் தூக்கி விஜய் தலையில் கூப்பிட்டுறது. குப்பை எங்கே போகிறது எது கிடஞ்சினாலும் விஜய் தலையில். திருப்பி சொல்கிறேன், நம்ம விஜய்க்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் டிஎம்கே பண்ண அத்தனை மிஸ்டேக்கையும் ஒருத்தர் இப்போ திருப்பி பண்ணுறாங்கன்னும் போதோ, இல்லை டிஎம்கே பண்ணதை விட கம்மியாக தான் பண்ணுறாங்க, அதுக்கு இவ்வளோக்கும் வருதுங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததுக்கு போவோம். அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க எம்எல்ஏக்களை அங்கேருந்து வர வைக்கிறது, இவங்களை இங்கேருந்து வர வைக்கிறது, கட்சியை உடைக்கிறது அப்படின்னு. அரசியலில் இதெல்லாம் வந்து சாதாரணம். யாராவது கவலைப்பட போகிறாங்களா? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தவிர மக்களில் யாராவது ஐயோ இந்த கட்சியை உடைச்சிட்டாரு அப்படின்னு அவர் கவலைப்பட போகிறாங்களா? இல்லை இந்த கட்சியை வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு கவலைப்பட போகிறாங்களா? ஏன்னா ஜனங்களே அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. காசை 2 சைட்லேயும் வாங்கிக்கிட்டு எவனுக்கும் ஓட்டு போடாமல் யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு வர வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ ஜனங்கள்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நீ எத்தனை கட்சியை வேணாலும் உடைக்கலாம், எத்தனை இதை வேணாலும் உடைக்கலாம். இது உடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே டிஎம்கே பண்ண திருட்டுத்தனம் தான். டிஎம்கே வந்து கம்யூனிஸ்ட்டுங்களை கையில் வச்சுக்கிட்டு நாளில் ஆரம்பித்து நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம், நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம்னு கதறிக்கிட்டே இருந்தாங்க. ஆதரவு கொடுப்பையான், ஆனால் மிரட்டிக்கிட்டே இருப்பியான். அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? சர்வைவல் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஐயோ டிஎம்கேயின் வழியில் செல்கிறது, ஏடிஎம்கேயின் வழியில் செல்கிறது, இதெல்லாம் மாற்றுங்கிறது மக்கள் தான் மாற்று. அரசாங்கத்தில் என்ன மாற்று வரப்போகுது? இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது, இதே சீஃப் மினிஸ்டர் தான் இருக்க போகிறார், இதே மினிஸ்டர் தான் இருக்க போகிறாங்க, இதே ரோடு தான் போட போகிறாங்க, இதே கொள்ளை தான் அடிக்க போகிறாங்க. அதெல்லாம் மாற்று கிடையாது. ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஜனங்க என்ன மாற்றத்தை விரும்புகிறாங்கங்கிறது மட்டும்தான் மாற்று. ஒரே நாளில் கரப்ஷனை மாற்று, இதை மாற்று, அதை மாற்று, ரோடை மாற்று, இதை மாற்று, ஏன் லைட் இல்லை, இதெல்லாம் வந்து தப்பான ஒரு பழக்கம். இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். இவங்க வந்து ஐயோ சோஷியல் மீடியாவில் தாங்க முடியல, நியூஸ்லேயும் தாங்க முடியல, ஏன் இப்படி உடைக்கிறாரு இவங்க கட்சி, இதெல்லாம் நிறையா என்ன இதெல்லாம் முறையா நிறையா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் அரசியலில் இதெல்லாம் என்ன இருக்குது? அப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமான வன்முறை ஆயிடுச்சு, இவ்வளோ நாளில் இவ்வளோ, வேறு என்ன பண்ணுறது? இதை 2 வகையாக பார்க்கணும். இதை வந்து வன்முறை அதிகமாகிருச்சுங்கிறத வந்து கண்டிக்கிறோம். இது வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இதே தான் போன கவர்மெண்ட்டில் நடந்துச்சு. ஆனால் போன கவர்மெண்ட்டில் மீடியா ஃபுல்லாக வந்து டிஎம்கே கண்ட்ரோலில் இருந்துச்சு. நியூஸ் வெளியில் விடுறதுலேருந்து, நியூஸை அமுக்கிறதுலேருந்து எல்லாம். அதனால ஒரு நியூஸு கூட வெளியில் வரல, ஒரு டிபேட்டு கூட இதை பற்றி நடக்கலை. ஆனால் இன்னைக்கு குயோ முயோன்னு எல்லா பத்திரிக்கையும் எல்லா ஆளுங்களும் பேச வர்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சூர்யா இது அவங்க பொண்டாட்டி எல்லாரும் பேச வந்துடுவாங்க கிளம்பி. ஏன்னா டிஎம்கே இல்லை கவர்மெண்ட்டில். பார்த்துக்கிட்டே இருங்க, அப்படியே அப்படியே புத்துல இருந்து கிளம்புன ஈசல் மாதிரி கிளம்பி வருவாங்க. வந்து அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு. ஆக்சுவலாக அரசாங்கம் சரியில்லை தான். அது வந்து இவங்க பதவி எடுத்து 10 நாள் தானே அது. அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் வச்சது தானே போலீஸு கண்ட்ரோலு எல்லாமே. அது கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்கு டிஎம்கே தான் காரணம், முன்னாடி இருந்த கவர்மெண்ட் தான் காரணம். அதே மாதிரி தான் பவர் கட்டு. இன்றைக்கி வந்து இன்னும் நாளை காலையில் அடுத்த நாள் காலையில் பவரை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு போன பீரியடில் எந்த இதையும் சரி பண்ணல, எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் விட்டு வெளியிலேருந்து மின்சாரத்தை வாங்கி ஒன்றுமே பண்ணல கவர்மெண்ட். சுயசார்பாக இருக்கணுக்கு ஒரு விஷயம் கூட பண்ணாத ஒரு கவர்மெண்ட்டு இன்றைக்கி வந்து குயோ முயோன்னு அடிச்சுக்குது. ஐயோ நாங்கள் இருந்திருந்தா, நீ தானடா இருந்த, நீ ஆட்சியை விட்டு இப்போ தானே போன 10 நாளைக்கு முன்னாடி, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி கத்துறீங்க அப்படின்னா புரியவே மாட்டேங்குது. இந்த விஜய் வந்து இதுலேருந்து பவர் கட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ அதே தான் டிஎம்கே இருந்து பவர் கட்டாக இருந்தால் மூச்சு கூட விட்டுருக்க மாட்டாங்க யாரும். அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக வேலை செய்யுது, ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு மார்க் கொடுக்கறதுக்கோ அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாவது ஆகணும். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு இருக்க போதா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாவது ஒர்க்கிங் டேஸ் அந்த கவர்மெண்ட்டு கொடுக்கணும். அந்த 100 நாளில் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அதை பொறுத்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணுமே தவிர, போன கவர்மெண்ட்டோட எஃபெக்ட் மின்சாரம் போனதுக்கும் க்ரைம் நடக்கிறதுக்கும் போலீஸோட கையால் ஆகத்தனம் போன 5 வருஷமாக இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் ஒரு வேலையும் பார்க்காம சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து விஜயை வந்து புது கவர்மெண்ட், விஜய்ன்னு சொல்கிறத விட நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணல, திருப்பி சொல்கிறேன், நம்ம வந்து நாம் தமிழர் சீமான் இல்லை, நம்ம நாம் தமிழர் கட்சி, தமிழர்களுக்காக இயங்குகிறோம். அது விஜயே நாம் தமிழர் ஆனாலும் சந்தோஷம்தான், இல்லை எடப்பாடி நாம் தமிழர் ஆனாலும் சந்தோஷம்தான். திருட்டு திராவிடத்தை தவிர நம்ம எதை வேணாலும் ஆதரிப்போம், நமக்காக செயல்படுற அரசாங்கத்தை. அவ்வளோதான் விஷயம், சிம்பிள். என்ன பவர் ஆஃப் த பீப்புள், அது எதுக்கு சும்மா போட்டிருக்கேன்னா, ஒன்றும் இல்லை, நம்மலாம் எல்லாரும் ஊன்னு இவ்வளோ பேசுனாங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்மலாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பெரிய அதிசயம்தான்.
அதுக்கு முக்கியமான ஒரு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லணும். நான் ஏற்கனவே என்னோட 2வது வீடியோலயோ, 3வது வீடியோலயோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எங்க தாத்தா வந்து பர்மால தியேட்டர் நடத்திக்கிட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ஓடுச்சுன்னு சொல்லிட்டு, அங்க இவர் கஷ்டப்பட்டு காச போட்டு பெரிய அளவுல காச போட்டு வாங்கிட்டு போய் பர்மால ஓட்டுனாரு. பர்மால காக்கா கூட இல்ல தியேட்டர்ல. அப்படின்னு எங்க தாத்தா பதிவு பண்ணியிருக்கு. ஐயா, எங்க அப்பாவுடைய அப்பா. அவ்வளோ தெளிவா சொன்னாரு. அதுக்கு காரணம் அவரே அன்னைக்கு சொன்னாரு. அங்க இருக்க வெளிநாட்டுல இருக்க தமிழர்களுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியும். திருட்டு திராவிட குரூப் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன தூக்கிட்டு வருதுங்கிறது நல்லா தெரியும். அதனால அங்க படம் ஓடல. இப்ப விஜய் மேட்ருக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் மேட்ரு. இங்க தமிழ் புத்தாண்டுக்கு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 தமிழ் ப்ரோகிராம்ல கலந்துக்கிட்டேன். எந்த தமிழர்கள பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. விஜய் யூகேலலாம் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாங்க. "ஓ! இங்க விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான் ஜெயிப்பாருன்னாங்க." என்ஆர்ஐஸ் அத்தன பேரும் யுஎஸ்ல இருக்கவங்க, யூகேல இருக்கவங்க, சிங்கப்பூர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் தான் என்னடா லூசு மாரி பேசுறாய்ங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எங்க தாத்தாவ பத்தி வீடியோ போட்டு கூட எனக்கு வந்து அந்த அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மனசு அதுதான் மேட்ரு. நம்மளால ஒத்துக்க முடியல இல்லையா? அதனால அது வந்து அனலைஸ் பண்ண மறுத்துருச்சு. அத்தன பேரும் சொன்னாங்க. என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட இருந்தவங்க, எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ வெளிநாட்டுல அத்தன பேரும் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாங்க. விஜய், விஜய்ன்னு. இதுக்கு முன்னாடி தடவ சீமான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து விஜய்ன்னு பேசிட்டு இருந்தாங்க. சீமான அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நம்மளால வந்து விஜய அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால நம்ம வந்து இத எடுத்துக்கவே இல்ல மண்டையில. ஆனா இவங்கலாம் எவ்ளோ கிளீனா பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாரி வெளிநாட்டு தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ நல்லா கவனிக்கிறாங்கங்கிறதுக்கும் இது ஒரு உதாரணம். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கவங்கள விட, தமிழ்நாட்டு மக்கள விட வெளியூர்ல இருக்கவங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னு. புது கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நமக்கு பிடிக்குது, உனக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்குது, பத்திரிக்கைக்கு பிடிக்குது. இதெல்லாம் மேட்டர் இல்ல. மக்கள் 35% 35%ங்கிறது அவ்வளோ பெரிய பாப்புலேஷன். அதெல்லாம் வாங்குனதே யாரும் கிடையாது. யாருமே அந்த 35% எனக்கு தெரிஞ்சு ரீச் பண்ணதே கிடையாது. டிஎம்கே கூட்டணியோடயே ரீச் பண்ணியிருக்கான்னு சந்தேகம். 100 கட்சி கூட்டணியோட சேர்ந்து அதுவே பண்ணியிருக்கான்னு சந்தேகம். ஏடிஎம்கேலையும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து கோவம். தெளிவாக முடிவு எடுத்திருக்காங்க. யாருக்கு போட்டால் மாற்றம் வரும் அப்படின்னு. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். நமக்கு ஏடிஎம்கேவும் பிடிக்கல, டிஎம்கேவும் பிடிக்கல, நாம் தமிழர் கட்சியும் வருமானு தெரியல. சரி ரைட்டு, கடவுள் ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டோம். பேசியிருந்தோம். உங்களுக்கு கேட்டிருந்தா ஞாபகம். ஸோ கடவுள் கட்டாயமாக வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா முழுக்க இந்தியாவே சித்தர்கள் வாழ்ந்த பகுதி. அதுலேயும் தமிழ்நாடு, அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக தமிழ்நாடு வந்து அவ்வளோ சித்தர்களும், அவ்வளோ மக்களும், அவ்வளோ நல்ல மக்களும் வாழ்ந்த இடம். அதை வந்து கைவிட்டுருவாரா கடவுள்? ஒரு ஷேக் பண்ணியிருக்காரு. நான் வந்து நல்லது பண்ணியிருக்காருன்னா விஜயை கொண்டு வந்து நல்லது பண்ணிட்டாருன்னு சொல்ல வரல. அதாவது ஒரு சிஸ்டம் வந்து அடைபட்டிருந்த ஒரு இடத்த வந்து உலுக்கி விட்டு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த மாற்றம் கட்டாயமா பெரிய அளவில் வருங்காலத்தில் தமிழகத்துக்கு நல்லது பயக்கும் அப்படின்னு நம்புவோம். டிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டி மொத்தமாகவே தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறியப்பட்டா அது மாதிரி ஒரு உலகத்தில் சந்தோஷமே கிடையாது. டிஎம்கேங்கிற பார்ட்டி எப்போவுமே வந்து எதிர்கட்சியாகவே இருந்துச்சுன்னா அதுவும் பெரிய விஷயம். ஏன்னா செக்கு சூப்பராக வைப்பாங்க. அது ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டும் எது நடந்துச்சுனாலும் அதில் எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் கட்டாயமாக பார்த்து உலுக்கி சிஸ்டத்தையே மாற்றிருக்காரு. ஒரு சிஸ்டம் மொனாட்டோனஸாக போய்கிட்டு இருந்த நீ 5 வருஷம் நான் 5 வருஷம்னு போய்கிட்டு இருந்த மாற்றிருக்காருன்னா கடவுள் தான் மேட்ரு. எல்லாத்துக்கும் கடவுள் தான் விஷயம். கடவுள் கட்டாயம் நல்லது பண்ணுவார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நம்புவோம். விஜய் நல்லபடியாக செயல்படணும்னு ஆசைப்படுறோம். கட்டாயமாக செயல்படுவார்னு நம்புகிறோம். பார்ப்போம். நன்றி. வணக்கம்.